நமஸ்தே. இந்த வீடியோவில் வேற்றுமை உருபு ஹிந்தியில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதை காரக்குன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் கேஸ் எண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் ஐயால் கூ இன் அது கண் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. இது பெயர்ச்சொல் கூடயோ அல்லது பிரதிபெயர்ச்சொல் கூடயோ சேர்ந்து வரும். முதல்ல பார்க்க போகிறது நே. இறந்த காலத்தில் பிரதிபெயர்ச்சொல் கூடயோ பெயர்ச்சொல்லுக்கோ பின்னாடி வந்து பொருள் தரும். வினைச்சொல்லை பொறுத்து மாறக்கூடியதாகவும் இருக்கும். நான் பால் குடித்தேன். மேனே தூத் பியா. மேனே தூத் பியா இறந்த காலத்தில் வந்திருக்கு. கோபால் நடந்து சென்றதால் சோர்வடைந்தான். கோபால் சல்னே கே காரன் பஹுத் தக் கயா. சோர்ந்துட்டான். தக் கயா. கோபால் சல்னே கே காரன் பஹுத் தக் கயா. மிகவும் சோர்வடைந்தான். சல்னே கே காரன். அடுத்து பார்க்க போகிறது மே. இல். பர் மீது மேல். எங்கே எங்கே இருக்கு பொருள், அதுக்கு விடையாமையும். வீட்டில் யாரும் இல்லை. எங்கே யாரும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லை. கர்மே கொய் நஹி ஹை. கர்மே கொய் நஹி ஹை. கர்மே வீட்டில். கையில் என்ன இருக்கிறது. ஹாத் மே கியா ஹை. ஹாத் மே கியா ஹை. ஹாத் கையில். ஹாத் மே கையில். கியா ஹை இருக்கிறது, என்ன இருக்கிறது. பர் பார்க்கலாம். புத்தகம் மேஜை மீது இருக்கிறது. கிதாப் மேஜ் பர் ஹை. கிதாப் மேஜ் பர் ஹை. மேஜை மீது, அங்கே பர் பயன்படுத்துகிறோம். சுவற்றில் கடிகாரம் இருக்கிறது. தீவார் பர் கடி ஹை. சுவற்றில், இங்கே சுவற்றின் மீது அல்லது சுவற்றின் மேல் அப்படின்ற அர்த்தத்தில் தீவார் பர் கடி ஹை. தீவார் சுவர், கடி கடிகாரம். சே. இதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம். இருந்து, ஆல், விட அப்படிங்கிற அர்த்தத்தில் வர எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம். அவர் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். வே சென்னை சே ஆயே ஹை. வே சென்னை சே சென்னையிலிருந்து ஆயே ஹை. நாம் கண்களால் பார்க்கிறோம். கண்களால், ஆல். ஹம் ஆंखों से देखते हैं. हम ஆंखों से கண்களால் देखते हैं பார்க்கிறோம். சே விட, அவன் என்னை விட வேகமாக ஓடுகிறான். வஹ் முஜ்சே தேஜ் தௌர்தா ஹை. முஜ்சே என்னை விட, தேஜ் வேகமாக, தௌர்தா ஹை ஓடுகிறான். அடுத்து பார்க்க போகிறது கோ. இதை பெயர்ச்சொல் கூடயோ பிரதிபெயர்ச்சொல் கூடயோ சேர்க்கணும். ஐ அல்லது கு அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ராமனை கூப்பிடு. ராம் கோ புலாவோ. ராம் கோ புலாவோ. கோ ராமனை கூப்பிடு. இந்த வாக்கியத்தில் கோங்கிறது ஐ அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. எனக்கு காஃபி பிடிக்கும். முஜே காஃபி பசந்த் ஹை. முஜே காஃபி பசந்த் ஹை. முஜே எனக்கு, காஃபி பசந்த் காஃபி பிடிக்கும். முஜேங்கிறதும் முஜ்கோ அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். முஜே தான் முஜ்கோ. கா கே கி வாக்கியத்தில் எங்கே பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இதுக்கு அர்த்தம் உடைய. இந்த கா கேக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர் சொல்ல பொறுத்து அங்கே கா போடணுமா, கீ போடணுமா, கே போடணுமா அப்படிங்கிறத மாறும். முதல்ல கா எங்கே போடுறதுன்னு பார்க்கலாம். ராமனுடைய வீடு. வீடுங்கிறது ஒரு ஆணை குறிக்கிற ஒருமை சொல். அதனால ராம் கா கர். ராமனுடைய வீடு ராம் கா கர். சிறுவனின் பொம்மை. லடிகே கா கிலௌனா. கிலௌனா அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்கிற ஒருமை சொல். அதனால கா போடுறோம். லடிகே கா கிலௌனா. கேங்கிறது ஒரு ஆணை குறிக்கிற பன்மைக்கும் மரியாதைக்கும் பயன்படுத்தலாம். சீதாவினோட குதிரைகள். குதிரைகள்ன்றது பன்மை, ஆணை குறிக்கிற பன்மை. சீதா கே கோடே. சீதா கே கோடே. ரெண்டாவதா வரக்கூடிய பெயர் சொல்ல தான் பார்க்கணும். மோகனின் தந்தை. இங்க தந்தைங்கிறது மரியாதைக்குரிய சொல். அதனால மோகனுக்கே பிதா. மோகனுக்கே பிதா அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது கி. ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய ஒருமையோ பன்மையோ, அதுக்கு கீ சேர்க்கலாம். ரஹீமுடைய மகள். ரஹீம் கி பேட்டி. மகள் அப்படிங்கிறது பெண். ரஹீம் கி பேட்டி. இதே மகள்கள் பன்மையில் வந்தால் ரஹீம் கி பேட்டியா அப்படின்னு சொல்லலாம். ரஹீம் கி பேட்டியா. ஏ அதற்கு
க்கு அல்லது காக, அதாவது உங்களுக்கு, எங்களுக்கு அல்லது உங்களுக்காக, எங்களுக்காக அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? இந்த பரிசு உங்களுக்கானது அல்லது உங்களுக்கு. இது யஹ் உப்ஹார் ஆப்கே லியே ஹை. யஹ் உப்ஹார் ஆப்கே லியே ஹை. நான் படிப்பதற்கு பள்ளிக்கு செல்கிறேன். படிப்பதற்காக. मैं पढ़ने के लिए स्कूल जाता हूँ. मैं पढ़ने के लिए படிப்பதற்கு அல்லது படிப்பதற்காக பள்ளிக்கு செல்கிறேன். ஸ்கூல் ஜாத்தா ஹூம். அடுத்தது உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகள் ஓ, அஜி, ரே, ஏ அதெல்லாம் தமிழில் நம்ம ஏ இங்கே வா, அடக்கடவுளே அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஏ பசங்களா இங்கே வா, ஏ லடுக்கும் இதராகும், ஏ லடுக்கும் இதராகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.